வாழ்க்கையில எல்லாம் துரத்துறப்போ எந்த வழி போனா நாம கரை சேருவோம்னு தெரியாதப்போ கடைசியா இதுதான் சரியான பாதைன்னு எடுக்கிற முடிவு சரியான முடிவா இருக்குமா? திரும்பி பார்க்கலாமா வேணாவா? When belief is used to divide, it quietly forgets why it was born. நம்பிக்கை பிளவுகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் போது அது ஏன் பிறந்தது என்பதையே அமைதியாக மறந்து விடுகிறது. இயர் எண்ட், வருட முடிவு. சில பாதைகள் திரும்பி பார்க்க வைக்கும், சில பாதைகள் கடந்து போனா போதும்னு நினைக்க வைக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இனி இருக்க போற நாட்கள் இனியதாக இருக்கட்டும் என்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. சரி, இன்னைக்கு என்ன டாபிக்? மன்னிப்பு மிகவும் முக்கியம். இதுதான் இன்னைக்கு டாபிக். சிலருக்கு எண்டு கார்டு போடுறதுக்கு கூட நேரம் கிடைக்காது, சிலருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது. இந்த வீடியோட தம்ப்நெயில் மாதிரி தான், எண்டுன்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. ஆனா சில விஷயங்களுக்கு எண்டு போட்டாதான் புது விஷயங்களுக்கு இடம் கிடைக்கும் இல்லையா? தம்ப்நெயில்ல டெட் எண்ட் பார்த்துட்டு வந்தீங்களா? இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு தேவையான விடை கிடைக்கும் வாழ்க்கைக்கு. ஆமா ப்ரோ, இயர் எண்ட் பத்தி ஏதோ போட்டிருக்கீங்க, மஜாவா இருக்கும் பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தா இங்க கதை விட்டுங்கிறீங்க. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க கொஞ்சம் உங்க மனச கதவை திறந்து கேளுங்க. உங்க தலைக்கு மட்டும் இல்ல, உங்க தலைமுறைக்கே கேட்கும். ஒரு பொண்ணு கூட மடிய மாட்டேங்குது, எங்க இருந்து தலைமுறை? சரியா, முதல்ல உன்னை நீ அலைன் பண்ணிக்கோ, அப்புறம் எல்லாம் அலைன் ஆகும், அலைன்ஸா வரும். சரியா? எல்லாரும் இயர் எண்டுனா அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு கோல்ஸ் எல்லாம் லிஸ்டா போடுவாங்க, இது அதுன்னு எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கேள்வி, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அன்பினிஷ்டு முடிக்கப்படாத விஷயங்களை யார் முடிப்பாங்க? இந்த வீடியோ கோல்ஸை பத்தி இல்ல, இந்த வீடியோ உண்மையை பத்தி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை பத்தி, வெளியே பேச தயங்குற அந்த விஷயங்களை பத்தி. நான் இதுக்கு முன்னாடி பேசின டாபிக்ஸ்ல சைலன்ஸ், பெயின், ஈகோ, விஸ்டம், அதுல விஸ்டம் என்ன சொல்லுது தெரியுமா? வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதெல்லாம் நம்மளை அழிக்க இல்லை, நம்ம ஆரம்பிக்க. அது புது வருஷமா இருக்கலாம், இல்லைன்னா புது வாழ்க்கையாவும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, விஸ்டம் ஞானம் வந்தாலும் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு வரலன்னா வாழ்க்கை முழுமையாகாது. Hello guys, this is Vivek, designer. I'm here just to make you think. நீங்களும் உங்களை சுத்தி இருக்க உலகத்தை யோசிக்க வைக்கணுமா? சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க அப்டேட் ஆக முடியும். அப்டேட் ஆக மாட்டீங்க, சொசைட்டில இருந்து தனியா தெரியுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, சூப்பர். என்ன பேசிட்டு இருந்தேன்? மன்னிப்பு ப்ரோ. அதுதான் டாபிக். அங்கேக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரலாம். ஃபர்ஸ்ட், அன்பினிஷ்டு கோல்ஸ் ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணாது இல்ல, ஆனா அன்பினிஷ்டு ஃபீலிங்ஸ் நிறைய டிஸ்டர்ப் பண்ணும், தூங்க கூட விடாது, ராத்திரி எல்லாம் எழுப்போம். சொல்லாத சாரி, சொல்லாத காதல், சொல்லாத உண்மை, சொல்லாம போனனால தானே வலிக்குது. சொல்லி இருக்கலாம் இல்ல, ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அஹெட், கொஞ்சம் முன்ன போய் விழுந்திருக்கலாம் இல்ல. கோல் மிஸ் ஆனா வருத்தம் இருக்கும், ஆனா எமோஷன் மிஸ் ஆனா உள்ள பாரம் இருக்கும். அதான் சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லைன்னு. அடுத்து, லூசிங் அண்ட் லெட்டிங் கோ. இந்த டேர்ம்ஸ் உடைய டிஃபரன்ஸ் புரிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. லூசிங்னா என்ன? லூசிங்னா இழக்கிறது, வாழ்க்கையில ஏதாவது இழக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை. லெட்டிங் கோ அப்படின்னா என்ன? விடுவது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த விஷயங்களை விடுவது, அதுதான் லெட்டிங் கோ. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு முடிவு பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னது, நான் ஆரம்பத்துல முடிவு எடுத்தது
அதுதான் கரெக்ட்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. அதை இலக்கி பிடிச்சிட்டு உங்களுடைய டிசிஷனை கடைசி வரைக்கும் இருந்த இடத்துலயே இருக்கிறது. அது உங்க ஆழ மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த பக்கம் கவனம் கொடுத்து கேட்கறது இல்லை. உங்களை மாத்திக்க தயாரா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அதை விட முடியாது. அதான் லெட்டிங்கோ ரொம்ப வலிக்குது. ஏன்னா லெட்டிங்கோ, அந்த விட்டுடுன்ற ஒரு விஷயம் நம்மளுடைய அகம், நானு என்கிற ஈகோவை விட சொல்லுது. அதை எப்படி விட முடியும்? நம்மளோட அடையாளமே அதுதானே. இப்படிதான் இருப்போம், என்னது, எனக்கு, நானுன்னு. நம்பிக்கைகளை தப்பா பயன்படுத்துவோம். எல்லாரும் பிரிஞ்சு கிடப்போம். தப்பு பண்ணாத, உண்மையா நேசிச்ச அந்த உள்ளங்களுக்கு இந்த செக்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த விட்டு போன விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து யாரும் எடுத்ததில்லை. நாம தான் ரொம்ப நேரமா விட மாட்டேன்னு பிடிச்சு வச்சிட்டு இருந்தோம். விட தெரிஞ்சவங்க தோத்தவங்க இல்ல, விட தெரிஞ்சவங்க தான் சுதந்திரமான மனுஷங்க. They are detached, they are liberated, they are free. விட தெரிஞ்சவங்க தான் ஒரு தோல்வியையும் வெற்றி படிக்கலாக்க முடியும். அடுத்து forgiveness, மன்னிப்பு. forgiveness, மன்னிப்புன்னு சொல்றது அடுத்தவங்களுக்காக இல்லை, அது உங்களுக்காக. அவங்க சாரி கேட்கல, அவங்க ரியலைஸ் பண்ணல, அவங்க திரும்பி வரல, பரவாயில்லை. ஆனா நீங்க இந்த குழப்பத்துல இருந்தீங்கன்னா அழுது புலம்பி கத்தி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். மன்னிப்புன்னா மறந்துடுறது இல்லை. மன்னிப்புன்னா இனி நீங்க எந்த வலியும் சுமக்க வேணாம்னு முடிவு எடுக்கிற ஒரு விஷயம். அந்த வெயிட்டை சுமந்துட்டு எவ்வளவு தூரம் நீங்க போக முடியும் சொல்லுங்க? நீங்க நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஆனா இது ஒன்றும் அவ்வளவு வெயிட்டா தெரியலையே. ஆனா அவ்வளவு இடத்த உங்க மனசுல இருந்து எடுத்துக்கிறது இல்ல, அது நல்லதுக்கு பயன்படுத்தலாம் இல்ல? சார், வாட்ஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த சேனல்? நீயுமா? ஐயோ, பார்த்துட்டாரே. அடுத்து, உங்களுக்கு புது வருடம் தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்க காயங்கள் அப்படியே காத்துல கரைஞ்சி போகணும், அதுதான் முதல் தேவை. ஜனவரி 1 வந்தா எல்லாம் மாறும் முன்ன நம்புறது எல்லாம் கனவு. கேலண்டர் மாறும், ஆனா உள்ள இருக்கிற நாய்ஸ், சத்தங்கள் மாறாது. உள்ளுக்குள்ள முடிவு இல்லாம நியூ இயர்க்குள்ள போனா பழைய வலியும் கூட சேர்ந்தே போகும். க்ளோஷர்னா விட்டு போனவங்க திரும்ப வரணும்னு இல்லை. க்ளோஷர்னா நீங்க திரும்ப அந்த விஷயத்துல ரத்தம் சிந்தாம இருக்கிறது தான். அப்படி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் முன்ன. இதை முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் கடைசியா, அதுதான் அமைதி. சைலன்ஸ். சைலன்ஸ் இஸ் த லாஸ்ட் டீச்சர் ஆஃப் த இயர். வருஷம் முடியும் போது வாழ்க்கை கத்தாது, அமைதியா பேசும். அந்த சைலன்ஸ் சொல்லும் எது நின்னது, எது போனது, ஏன் போனது. சத்தத்துல ஞானம் வராது, அமைதியில தான் கிளாரிட்டி வரும். அடுத்து என்ன பண்ணணும் வாழ்க்கையிலன்னு, இல்லையா? சோ அந்த அமைதியை நமக்குள்ள வளர்த்துக்கணும். யாரும் இல்லாத அந்த அமைதியில உட்கார ஆசைப்படணும். அப்போதான் நல்லது நடக்கும். முதல்ல உங்களுக்குள்ள. இந்த வருஷம் வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கினதெல்லாம் உங்களுக்கு எதிரா இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல. யாராவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. நீங்க தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளுங்க. உங்களது இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களை விட்டுடுங்க. யாராவது ஏதாவது சொன்னா அமைதியா கேட்டுக்கங்க. இந்த வருடமே இதை எல்லாத்தையும் புரிஞ்சு மன்னிச்சு மறந்தா இயர் எண்ட் வித் நியூ பிகினிங்ஸ். இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா டெட் எண்ட். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க திரும்பி வரலாம். நான் இங்க காத்துட்டு இருப்பேன், திரும்பி முதல்ல இருந்து சொல்ல. நீங்க கத்துக்க வேண்டியதை நீங்க கத்துக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். இதுதான் வாழ்க்கை சொல்லுது, நான் சொல்லல. அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது
இல்ல ஜன்மத்திலேயாவது தயவு செய்து கத்துக்கங்க. இப்படிதான் உங்களுடைய எதிர்காலம் கெஞ்சுது. உங்களுக்கு என்னுடைய ஒர்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதாங்க நமக்கு தேவையான உலகத்தை நாம அமைக்க முடியும். வாங்க, லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். ஏன்னா மன்னிப்பு மிகவும் முக்கியம். மன்னிக்க தெரிஞ்ச மனசு எப்பவும் வசந்ததுதான். அதை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. மேபி மன்னிப்பு இன்று அழிக்க முடியாத ஒரு மந்திரமா மாறியதே மன்னிப்பிற்கே பெருமை சேர்த்த ஜீசஸ். அவரோட பிறந்த நாள் கழிச்சுதான் நமக்கு வருட பிறப்பே வருது. மன்னிப்பை மறக்க கூடாதுன்றதுக்காக, புது வாழ்க்கைக்கு, பலிக்கு. நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்த்திருந்தாலும் நீங்க புதுப்பிக்க உங்களுக்கு புது வருஷம் தேவையில்லை. புது உள் மனசு போதும். நன்றிகள்.